அந்த ஆசை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையே பற்றின்னு சொல்கிறேன். அந்த சீன்லாம் வந்து கிளைமேக்ஸில் அல்டிமேட்டாக இருக்கும். என்னன்னா கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இன்னும் சூப்பராக பண்ண வேண்டிய படத்தை வழக்கமாக கொஞ்சம் சொதப்புள் முடிச்சிருப்பார் ஆனந்த். வேணும்னே தனுஷை சாவடிக்கணுன்னே சாவடிச்சிருக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை விட்டுட்டு இவர் போய் இந்தியாவை காப்பாற்ற போகிறான், அவளை விட்டு போக போகிறேன்னு பைத்தியக்காரனாக்கி கிளைமேக்ஸை கொஞ்சம் சொதப்பி இருந்தார். இது வந்து ஆஹா சூப்பர், இது ஏற்கனவே வராத கதை, உலகத்திலே தலை சிறந்த கதை அப்படி இல்லை. ஆனால் வித்தியாசமான பிரேம், வித்தியாசமான ஆனந்த் எல்ரா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் தேரே இஸ்குமே அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஆனந்த் எல் ராய் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து தமிழை ரொம்ப பிடிக்குமோன்னு தெரியல, தமிழ் ஹீரோ வச்சு 3 படம் பண்ணியிருக்காரு. தனுஷை வச்சே 3 படம் ஹீரோவை பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே ஆனந்த் எல் ராய் நீங்கள் வளருக வாழ்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் டைலாக்கே வரும் அவர் படத்துலலாம். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பேசுவான். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களா அப்படி ஒரு டைலாக் இருக்கும். ஹிந்தியில் வந்து இங்கே வந்தீங்க, இங்கே இருந்தீங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கே போயிடுங்க அப்படின்லாம் ஒரு டைலாக் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஒரு தமிழ் ஹீரோவை வச்சு ஒரு லவ் படம் எடுத்த ஆனந்த் கேல் ராயை வந்து ஒரு ஆன்சப் சொல்லணும். ஏன்னா தனுஷுக்கு 3 ஹிந்தி படம் கொடுத்துருக்காரு. இதுவே இவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு தமிழனை கூட்டின்னு போயிட்டு ஒரு ஹிந்தியில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயம். அது ஆனந்த் எல் ராய் பண்ணுறாருன்னா பெரிய விஷயம் தான். அதனால் ஒரு டைரக்டராக அவர் வந்து லவ் படம் எடுப்பார் கண்டிப்பாக. அந்த 2 படமும் சூப்பர் படம். இதுவும் எப்படி தேரே இஸ்குமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லவ் படம் தான். ஆனால் உண்மையிலே தனுஷ் மேலே அவருக்கு ஒரு காதல் அன்பு இருக்கும். அதனால தான் ஓப்பனாக இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறாரு. ஆனால் வந்து தனுஷ் வந்து நடிக்க வைக்கிறாரு என் மனுஷன். அந்த 2 படமும் நான் பார்த்துருக்கேன். இந்த படமும் உண்மையிலே வந்து தனுஷ் நம்ம தமிழ் சினிமாவில் அவரே டைரக்ட் பண்ணுற படத்தில் கூட இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாரான்னு தெரியாது. ஆனால் அது வேறு லெவல் பண்ணிக்கிறதால லவ் படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா காதல் ஒரு மனிதன், அதுவும் ஒரு ஏழப்பட்டவன் பெரிய பணக்கார பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த லவ்வுக்கு இடைஞ்சலாக அவங்க அப்பா சொல்கிறார், நான் யார் தெரியுமா ஐஏஎஸ் ஆஃபீஸர், எனக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. நீ என்ன சாதாரண காலேஜில் கேன்டீனில் மாமூல் வாங்கி சாப்பிட்ற, காலேஜில் நீ தலைவராக இருக்கிற, உனக்கு என்ன வருமானம் 10 காசு அப்படின்னு கேட்குறப்போ, சரி அப்போ ஓகே நான் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு ரஜினிஷ் கேட்குறப்போ, சரி நீ ஐஏஎஸ் படித்து காட்டு, யூபிஎஸ் தேர்வு எழுதி காட்டுன்னு ஒரு சேலஞ்சு விடுறாரு. சரி ஓகே உடனே ஒரே ஒரு சவால் விட்டு போகிறாரு, நான் வந்து யூபிஎஸ்சி தேர்வு எழுதிட்டு நான் வந்து உங்கள் பொண்ணு கால் பண்ணுறேன், அது வழியும் நான் கால் வராது அப்படின்ட்டு போகிறாரு. அதே மாதிரி அவர் மனுஷன் படித்து இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து நிற்கிறப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம். திருப்பியும் வெறுத்தாகி திருப்பி அந்த வீட்டை கொளுத்தி ஒரு எமோஷ்னலாக அவர் வெடித்து திருப்பியும் வந்து அப்பா இறந்த பிறகு திருந்தி நீ நல்லா இருமான்னு வாழ்த்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் இவரை தேடி போய் உங்கள் லவ் புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் லவ் வந்து புனிதமானது, எனக்கு இந்த ஜாதி மதம் பணம் சொத்து சுகர் இதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ லவ்வுக்காக இவ்வளோ எஸ்டீம் போகுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு கடைசியில் அந்த பொண்ணே போய் தனுஷ் காதில் விழுகிற அளவுக்கு அந்த லவ் வந்து உண்மையான லவ். ஒரு லவ்வுக்காக ஒரு மனசு எந்த எஸ்டீம் மூலையும் போவான் அப்படின்றத இந்த கதையோட சாராம்சம். உண்மையிலே வந்து தனுஷ் அப்பா காலேஜில் ரவுடித்தனம் பண்ணுறதாகட்டும், லவ்வுக்காக அவர் மாறுறதாகட்டும், லவ்வுக்காக இன்னொருத்தர்கிட்ட அடி வாங்குறதாகட்டும், லவ்வுக்காக வந்து ஹீரோயினி வீட்டே கொளுத்துறதாகட்டும், லவ்வுக்காக படிக்கிறதாகட்டும், அப்பாவுடைய ஆசைக்காக வந்து கடைசியாக இந்தியா ஏர்ஃபோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி பல பரிமாணம் தனுஷுக்கு மனுஷன் 2, 3 மணி நேரம் படத்தை வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும். செம்மையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கதாநாயகி கிருத்தி சனோன், அம்மா தாயே எங்கம்மா இருந்த வேறு லெவல்மா, நீ அமுல் பேபி மாதிரி ஒரு அழகான க்யூட்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்க. உண்மையிலே தனுஷு கூட வரப்போலாம் நமக்கே வந்து ஆஹா இந்த மாதிரி ஒரு லவர் கிடைக்காதா அப்படின்னு ஏங்க வைக்கிற. அதுவும் வழக்கமாக தமிழ் சினிமாவாகட்டும் எந்த சினிமாவும் நம்ம பார்த்த வழி என்னென்னா பசங்க தான் இது ஹீரோ தான் என்ன பண்ணுவார், பொண்ணுக்காக டம் அடிப்பார், தண்ணி அடிப்பார், ஃபீல் பண்ணுவார், பொண்ணை தேடி போடுவார், எங்கேன்னு தேடுவார். ஆனால் இந்த படத்தில் வழக்கமாக தனுஷு தேடி கீர்த்தி சனோன் பார்த்தீங்கன்னா சரக்கு தம்மு அந்த உடம்பையே ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் சரக்கு தம்மு அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணி அதுவும் கிளைமேக்ஸில் டேய் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியல, நீ ஒரு ஆசைப்பட்ட என்னை வாழ்த்திட்டு போனேன், இந்த பாரு உனக்கு குழந்த பிறக்கணும், அதுவும் பையனாக பிறக்கணும், என்ன மாதிரி லவ் ஃபெயிலர்லாம் உன் பையன் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு போனீங்க. அந்த ஆசை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டானா ஒரு குழந்தையே பெற்றுன்னு சொல்கிறேன். அந்த சீன்லாம் வந்து கிளைமேக்ஸில் அல்டிமேட்டாக இருக்கும். என்னன்னா கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இன்னும் சூப்பராக பண்ண வேண்டிய படத்தை வழக்கமாக கொஞ்சம் சொதப்புள் முடிச்சிருப்பார் ஆனந்த் ராய். உண்மையிலே அவர் என்னென்னா பண்ணார், ஆனால் பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸு பக்கத்தில் ஃபைட் நடக்குது, அதெல்லாம் ஜெட்டு இதெல்லாம் ஓகே. வேணும்னே தனுஷை சாவடிச்சிருக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. மற்றபடி தனுஷ் இந்த படத்தில் சாவடிக்க வேண்டியே இல்லை. ஏன்னா அவளே திருந்தி வந்துட்டா, அவரே ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம், திருந்தி ஒரு நல்ல 2 பேரும் எமோஷ்னலாக படத்தை முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இவர் போய் இந்தியாவை காப்பாற்ற போகிறான், அவளை விட்டு போக போகிறேன்னு பைத்தியக்காரனாக்கி
கிளைமேக்ஸை கொஞ்சம் சொதப்பி இருந்தார். இதனால இந்த படத்துக்கு பெரிய மைனஸாக இருந்திருக்கலாம். மற்றபடி படம் உண்மையிலேயே வந்து எனக்கு இப்போது பர்சனலாக படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்தது. ரொம்ப ஆனால் இந்த வந்து ஆஹா சூப்பர் இது ஏற்கனவே வராத கதை, உலகத்திலே தலை சிறந்த கதை அப்படிலாம் ஆனால் வித்தியாசமான பிரேம், வித்தியாசமான இப்போ சொன்னேன்ல ஹீரோயினி வந்து தம் அடிச்சு சரக்கு அடிச்சு தனுசு தேடி போகும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில எல்லா சீனுமே ரொம்ப ஏஆர்எம்என் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏஆர்எம் மியூசிக் நான் பாராட்டுறேன்ப்பா. பெரிய பலமாக இருந்தது. படத்துக்கு தேவையான இடத்துல தேவையான மியூசிக் பர்ஃபெக்டாக பின்னணி இசையிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி கேமரா ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. அதான் சொன்னேன், இந்த லவ் படம், லவ்வர்ஸ், காலேஜ் படங்க, காலேஜ் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே கண்டிப்பாக தேரே இஸ்குமே உன் காதலில் அப்படின்றது தான் அந்த டைட்டில். தேரே இஸ்குமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு பொதுவாக வந்து தனுஷோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் தனுஷ் ஏதோ வந்து ஃபேஸ் கட்லாம் பார்த்தீங்கன்னா வரப்பாகவே வச்சுருந்தார். என்னன்னு தெரியல. எப்போவுமே வழக்கமாக தனுஷ் இப்படி இருக்க மாட்டார். இதில் ஏதோ வேண்டா வெறுப்பாக நடித்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் மொத்தத்தில் படமாக பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது. ஆனால் உண்மையிலே லவ்வர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேரே இஸ்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.